ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஜெயிலிருந்து பக்காவாக பிளான் பண்ணி தப்பிச்ச எல் சாப்போ என்ற நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட முக்கியமான தொழிலே போதைப்பொருள் கடத்துறது தான். அதனாலே அந்த போதைப்பொருள் கடத்தல்காரங்களோட அந்த கேங்கில் இவரை டான்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜி அதிகம் வளராத அந்த காலத்திலேயே, அதாவது ஏர்லி 90s அண்டு 2000லேயே அமெரிக்காவில் இவர் அதிகப்படியான போதைப்பொருள் கடத்திருக்கிறாரு. போதைப்பொருள் கடத்துறதுக்கு இவர் யூஸ் பண்ண டெக்னிக் டனல் டெக்னிக். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சுரங்கப்பாதையை தோண்டி அது மூலயமா போதைப்பொருள் கடத்திட்டு வந்துருக்கிறாரு. சுரங்கப்பாதைனா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண சுரங்கப்பாதை கிடையாது. அது எவ்வளோ தூரம் போனாலும் அது உள்ள லைட் இருக்கும், அதாவது எலக்ட்ரிசிட்டி இருக்கும், அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கும். ஸோ சுரங்கப்பாதை உள்ள யார் போனாலும் அவங்க மூச்சு திணறல் எதுவுமே ஏற்படாது. ஒரு சுரங்கம் தோன்றதுக்கே எல் சாப்போ பல நூறு கோடிகளை செலவு பண்ணுவார். இந்த பல நூறு கோடிகளை அவர் செலவு பண்ணாலும் இதை வச்சு அவர் பல ஆயிரம் கோடிகள் மறுபடியும் எடுத்தார் அந்த சுரங்கம் மூலயமா. போதைப்பொருள் கடத்தியே அவர் உலகின் டாப் 100 பணக்காரர்களில் ஒருத்தராக வந்தார். இப்படி சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்த எல் சாப்போவை 1993ஆம் ஆண்டு மெக்சிகோ போலீஸ் ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. இவர் ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் இவர் கேட்குற வசதிகள் ஜெயிலே பண்ணி கொடுக்குறாங்க. இவர் ஜெயிலே இருந்தாலும் இவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு இவர் கேட்குற ஃபுட்டு, இவர் கேட்குற பெட்டு, இவர் கேட்குற துணிமணிகள், இந்த மாதிரி எல்லா வசதிகளும் ஜெயில் மூலயமாவே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அதிகப்படியான காசு இவர் செலவு பண்ணுறாரு. என்னதான் இவர் உள்ள வசதியாக வாழ்ந்தாலும் வெளியே இவருக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால ஒரு நாள் இவர் ஜெயிலேருந்து தப்பிக்கலான்னு பிளான் போடுறாரு. ஸோ அதுக்காக இவர் ஜெயில் செக்யூரிட்டி கார்டன்லேருந்து ஜெயிலோட ஹெட் வரலையும் எல்லாத்துக்கும் பணத்தை வாரி இறைக்கிறாரு. ஸோ இவர் பிளான் பண்ண மாதிரியே ஒரு லாண்ட்ரி பக்கெட்டை ஒரு போலீஸ்காரர் மூலயமா கேட்குறாரு. அந்த போலீஸ்காரும் லாண்ட்ரி பக்கெட்டை எடுத்துகிட்டு வராரு. இவர் எடுத்துகிட்டு வந்த உடனே லாண்ட்ரி பக்கெட்டுக்குள்ளே போய்ட்டு எல் சாப்போ ஒளிஞ்சிக்கிறாரு. எல் சாப்போ ஒளிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருன்னா, குப்பை ஏற்றிட்டு போகிற லாரியில் அந்த லாண்ட்ரி பக்கெட்டை போட்டுறாரு. ஸோ எல் சாப்போ இதன் மூலமா ஈஸியாக வெளியே தப்பிச்சிடுறாரு. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது எந்த ஒரு பிரிசன் எஸ்கேப் கிடையாது. இதுக்கு அடுத்து வர பிரிசன் எஸ்கேப் தான். இந்த பிரிசனில் ஹைலி செக்யூர்டான ஒரு பிரிசன். இதில் வெளியே வரதே கஷ்டம். ஆனால் நம்ம எல் சாப்போ எப்படி வெளியே வந்தாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். எல் சாப்போ தப்பிச்ச நியூஸ் உலகம் ஃபுல்லாகவும் பரவுது. இதை கேட்ட அமெரிக்கன் கவர்மெண்ட் எல் சாப்போ பற்றி துப்பு கொடுக்குறவங்களுக்கு $5 மில்லியன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட மெக்சிகன் கவர்மெண்ட் எல் சாப்போ பற்றி மெக்சிகன் கவர்மெண்ட்டை யார் துப்பு கொடுக்குறாங்களோ அவங்களும் $3.5 மில்லியன் கொடுக்கறதா நியூஸ் கொடுக்குறாங்க. மெக்சிகோ கவர்மெண்ட் ஒரு வழியாக 2014 மீண்டும் எல் சாப்போவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு பிரிசனில் அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த பிரிசன் ஹைலி செக்யூர்டான ஒரு பிரிசன். அந்த பிரிசன் சுற்றி எந்த ஒரு பில்டிங்கும் இருக்காது. அதேமாதிரி அந்த பிரிசனுக்கு பக்கத்துலேயே ஆர்மி கேம்பும் இருந்துச்சு. ஸோ எல் சாப்போவில் கண்டிப்பாக தப்பிக்க முடியாதுன்னு தான் நினச்சாங்க. எல் சாப்போவை பிடிச்சி அந்த பிரிசனில் போட்ட அன்னைக்கே அவங்க மனைவி எல் சாப்போவை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் அப்படின்ற பிளானையும் போடுறாங்க. அவங்க பிளான் பண்ணபடி பிரிசன்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காலி மனையை வாங்குறாங்க. அதில் ஒரு சின்னதாக ஒரு வீட்டையும் கட்டுறாங்க. அவங்களுடைய பிளான் என்னென்னா, இந்த வீட்டை கட்டிட்டு அதுக்குள்ளே சுரங்கம் தோண்டி எல் சாப்போ பிரிசன் வரலையும் போயிட்டு அந்த சுரங்கத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து எல் சாப்போவை தப்பிக்க வைக்கிறது தான் அவங்க பிளான். எல் சாப்போ சிறையில் இருக்கிற அவரோட அறை உள்ள 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய ஒரு கேமரா வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி 24 மணி நேரமும் கண்காணிக்கிறதுன்னு ஒரு தனியாக ஆஃபீஸரையும் நியமித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ எல் சாப்போ என்ன பண்ணாலும் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அறையிலே அவருக்கான கழிவறையும் வச்சுருக்காங்க. எல் சாப்போ கழிவறைக்கு போனால் கூட 15 நிமிஷத்தில் வெளியே வரலன்னா ஒரு போலீஸ்காரர் அங்கே போய் பார்ப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு செக்யூர்டான ஒரு பிளேஸில் தான் எல் சாப்போ வச்சுருக்கிறாங்க. எல் சாப்போ ஒய்ஃப் சிறையில் எல் சாப்போவை பார்க்குறாங்க. எல் சாப்போ ஒய்ஃப் பண்ணக்கூடிய பிளானை பற்றி எல் சாப்போட்ட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எல் சாப்போ கிட்ட ஒரு வாட்ச் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த வாட்சில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எல் சாப்போ இருக்கிற லொக்கேஷனை அந்த வாட்ச் ஜிபிஎஸ் டிவைஸ் மூலமாக எல் சாப்போவோட ஒய்ஃப்க்கு காட்டி கொடுத்துரும். ஜெயிலேருந்து தள்ளி 1.5 கிலோமீட்டரில் எல் சாப்போ ஒய்ஃப் ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறதா சொன்னேன் இல்லையா? அங்கே சுரங்கம் தோன்ற பணியை எல் சாப்போ ஒய்ஃப் சில நபர்களை வச்சு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சுரங்கம் தோன்றது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு செயல் கிடையாது. பிகாஸ் அந்த பிரிசனை சுற்றி எந்த ஒரு பில்டிங்குமே இல்லை. இவங்க சுரங்கம் தோண்டும் போது லைட்டாக ஒரு அதிர்வு ஏற்பட்டாலும் போலீஸ்காரங்களுக்கு டவுட் வந்துடும். ஸோ எந்த மிஷினும் யூஸ் பண்ணாமல் கையில் இருக்கிற பொருள் வச்சே இவங்க சுரங்கம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 1.5 கிலோமீட்டருக்கு சுரங்கம் தோண்டணும். அதே மாதிரி 1.5 கிலோமீட்டர் லாங்கும் எந்த ஒரு பில்டிங்கும் இல்லாமல் ஒரு காலியான ஒரு ஸ்பேஸில் நம்ம சுரங்கம் தோண்ட போகிறோம். அதே மாதிரி போலீஸ்காரங்க அதிகம் புழங்கக்கூடிய ஏரியா. ஸோ சுரங்கம் தோண்டும் போது எந்த ஒரு அதிர்வும் ஏற்படக்கூடாது. அதே மாதிரி போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருக்கக்கூடாது. அதனால் இவங்க நைட்டில் சுரங்கம் தோன்ற பணி தொடங்குறாங்க. சுரங்கம் தோண்டும் போது அதிகப்படியான மண் வரும். அந்த மண்ணை போலீஸ்காரங்களுக்கு டவுட் வராமல் நைட்டாக பல கிலோமீட்டர் தூரம் அந்தாண்ட போயிட்டு மண்ணை கொட்டிட்டு வராங்க. எல் சாப்போ சிறைக்குள்ளே வெவ்வேறு செல்லில் போடுறாங்க. ஏன்னா எல் சாப்போ ஈஸியாக தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு வேறு செல்லில் போட்டாலும் எல் சாப்போ ஒய்ஃப் அவங்க கிஃப்ட் பண்ண அந்த ஜிபிஎஸ் வாட்ச் மூலமா எல் சாப்போ எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. சுரங்கம் தோண்டும் பணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து நிறைவடையுது. 1.5 வருஷம்
வருஷம் கழித்து எல் சாப்போ இருக்கக்கூடிய செல் உள்ள ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. எல் சாப்போ அதை வச்சே கண்டுபிடிச்சாரு, நம்ம ஆளுங்க வந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. எல் சாப்போ கழிவறைக்கு போகிற மாதிரி போகிறாரு. அங்கே வந்து கழிவறைக்கு போயிட்டு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகியும் கழிவறையிலேருந்து வெளியே வராமல் இருக்கிறாரு. இதை பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் வந்து சரியாக திறந்துட்டு வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தோன்னே எல் சாப்போ வந்து மிஸ்ஸிங் ஆயிடுறாரு. உடனே வந்து போலீஸ்காரங்களாம் வந்து எல் சாப்போவை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. சிறைக்குள்ளேயும் சரி, சிறைக்கு வெளியும் சரி போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வச்சு தேடுறாங்க. ஆனால் வந்து எல் சாப்போ வந்து எங்கே போனார்னு யாருக்கும் தெரில. அங்கேருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிடுறாரு. ஜூலை 12, 2015 இந்த சம்பவம் வந்து நடக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இவர் வந்து தேடும் குற்றவாளியாக வந்து மெக்சிகன் கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிறாங்க. தென் ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் 2016 இவரை வந்து மெக்சிகன் கவர்மெண்ட் மறுபடியும் வந்து கைது பண்ணுறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்டே வந்து இருக்குது. இவர் கைது பண்ணதுக்கு அப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்க வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து எல் சாப்போவை கொடுங்க, நாங்கள் வந்து பாதுகாப்பாக இவர் வந்து பிரிசனில் வைக்கிறோம் அப்படின்னு. இதை கேட்ட எல் சாப்போக்கு வந்து மிகப்பெரிய ஷாக். பிகாஸ் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து ஹைலி செக்யூர்டான ஜெயில் தான் அங்கே இருக்கும். ஸோ வந்து அங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றத வந்து எல் சாப்போ வந்து ஃபீல் பண்ணுறாரு. 2016 வந்து மெக்சிகன் கவர்மெண்ட் எல் சாப்போவை கைது பண்ணுறாங்க. 2017 அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. 2019 அமெரிக்கன் ஜட்ஜு வந்து இவரை வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அறிவிக்கிறாங்க. 2019 அமெரிக்காவில் உள்ள ஒரு ஜெயிலில் வந்து எல் சாப்போவை வந்து அடைச்சி வைக்கிறாங்க. ஏற்கனவே 2 டைம் தப்பிச்ச எல் சாப்போவை ஏடிஎக்ஸ் ஃப்ளாரசன்ஸ் அப்படின்ற ஹைலி செக்யூர்டான ஜெயிலில் வந்து எல் சாப்போவை வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. இப்போ வரலையும் அவர் வந்து அங்கே தான் வந்து சிறைவாசத்தை கழிச்சிட்டு வராரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.